நமசிவாய. காவல் தெய்வங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் கருப்பசுவாமி. பொதுவாக காவல் தெய்வங்கள் அப்படின்னாலே மனித ஸ்வரூபமாக இருந்து இறை ஸ்வரூபமாக மாறினவங்க, தெய்வ ஸ்வரூபமாக இருந்து இறை ஸ்வரூபமாக மாறினவங்க அப்படின்னு ஒரு சில வகைகள் இருக்குது. அதில் கருப்பசாமி முதன்மையானவர். அதாவது அவர் பிறவியிலேயே தெய்வ அம்சம் கொண்டவர். ஒரு சில தெய்வங்கள், அதாவது சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்து தெய்வமாக மாறுவாங்க. ஆனால் கருப்பசுவாமி பிறக்கும் பொழுதே தெய்வ அம்சமாக பிறந்து வளர்ந்து அதற்கு பிறகும் இன்றளவும் மக்களை காப்பதில் வல்லவராக, அருள் பாலிக்கிறதுல தாயுள்ளம் கொண்டவராக, கேட்டதை கொடுக்கிற வள்ளலாக அவர் விளங்குறாரு. அப்படியாப்பட்ட கருப்பசுவாமியை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். கண்கண்ட தெய்வமான கருப்பசுவாமி கேட்டதை எல்லாத்தையுமே அள்ள குறையாம கொடுக்கிறவர். அப்படியாப்பட்ட கருப்பசுவாமி 18 வகையான பெயர்களோட அழைக்கப்படுறாரு. இந்த 18 வகையான கருப்பசுவாமி யார் யார், அவங்களுடைய சிறப்பு தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது சங்கிலி கருப்பு. இந்த சங்கிலி கருப்போட சிறப்பு தன்மை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நள்ளிரவில் ஊருக்குள் நுழையும் தீய சக்திகளை தன்னோட சங்கிலியால் கட்டி இழுத்துட்டு போய் எல்லையிலேயே வச்சு அழிப்பார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் இந்த சங்கிலி கருப்பு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நொண்டி கருப்பு. இந்த நொண்டி கருப்போட சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தீய சக்திகளை அழிக்கும் பொழுது அவருடைய காலில் காயம் ஏற்பட்டுடுச்சு. இந்த காலில் காயத்தோடு இருக்கிறதுனால அவருக்கு நொண்டி கருப்பு அப்படின்னு ஒரு பெயர் ஏற்பட்டுச்சு. இந்த நொண்டி கருப்பு காலில் காயம் இருந்தாலும் நள்ளிரவில் குதிரை மீது அதிவேகமாக பாய்ந்து போய் எதிரிகளை வேட்டையாடுவார். அப்படியாப்பட்ட மகா சக்தி கொண்டவர் இந்த நொண்டி கருப்பு. எதிரிகள் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நொண்டி கருப்பை நீங்கள் வேண்டுங்க. மூன்றாவது நம்ம பார்க்க இருக்கிறது கோட்டை கருப்பு. இந்த கோட்டை கருப்பு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அரண்மனை காப்பாளனாக, அதாவது அரண்மனைக்குள்ளே யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பவராகவும், மக்களை ஊருக்குள்ளே எந்த தீய சக்தியும் நுழைய விடாமல், அதாவது கொள்ளையர்களாக இருக்கலாம் அல்லது தீய சக்திகளாக இருக்கலாம், எந்த ஒரு ஆபத்து யார் மூலியமாக வந்தாலும் அவங்க முன்னாடி பிரம்மாண்டமான உருவம் எடுத்து அவங்கள பயந்து ஓடச் செய்வார். மக்களை பாதுகாக்க பாதுகாப்பு அரணாக இருந்து காப்பவர் இந்த கோட்டை கருப்பு. நான்காவதாக நம்ம பார்க்க இருக்கிறது ஒண்டிப்புலி கருப்பு. இந்த ஒண்டிப்புலி கருப்பு காடுகள்லையும்